இடம்பலம் என்டர்டைன்மெண்ட்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பிக் பாஸ் நிகழ்ச்சியை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கும் பிக் பாஸ் நிகழ்ச்சியை ரிவ்யூ பண்ண போறோம். நேற்றுக்கு நடந்தது, இன்னைக்கு நடக்க போற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பேசலாம் இருக்கோம். இன்னைக்கும் நம்மளோட இதை பத்தி பேசுறதுக்காக பிரியவரன் அவர்கள் நம்மளோட இருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். எவிக்ஷன் எந்த அளவுக்கு வெளியில மக்களை பாதிச்சிருக்குன்றத சோசியல் மீடியா மூலியமா பார்க்க முடிஞ்சது. நிறைய விஷயங்கள் பார்க்க முடிஞ்சது. இதுல நம்ம மெயினா நான் பேச வேண்டியது என்னன்னா, இவரு நியூஸ் ரீடர் ரஞ்சித் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு இன்ஸ்டால. அவரோட இன்ஸ்டால ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. நான் அதை சொல்லிடுறேன், கேட்டுக்கங்க. அவங்க ஃபேமிலி பாவம், கஷ்டப்படுற ஃபேமிலி, எவிக்ஷன் பண்ணக்கூடாது. இதுதான் ஸ்டேட்மெண்ட் யாரோ யாருக்கோ கொடுத்திருக்காங்க. இப்ப இன்னொரு பலியாட எவிக்ட் பண்ணிடுங்க. அப்ப அந்த பலியாட யாரு அப்படின்னாக்கா வர்ஷினி. அப்போ கஷ்டப்படுற ஃபேமிலி பொண்ணு யாருன்றத நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு விட்டுறாரு. ஷப்பான்னு போட்டுட்டு லாஸ்ட் மினிட்ல எவிக்ஷன் கார்டை மாத்தி காட்டலாம் அப்படின்றத அவங்க மாத்திட்டாங்கன்னு ரொம்ப கஷ்டம்ன்றத அவர் ரொம்ப மீன் பண்ணி சொல்லியிருக்காரு. இந்த போஸ்ட பத்தி நீ என்ன நினைக்கிற ஹரிஷ்? ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இதுல நான் சொல்லிட்டு இருக்கிறது நியூஸ் ரீடர் ரஞ்சித் மட்டும் தான். ரஞ்சித் அண்ணா இந்த மாதிரி போஸ்ட் போட்டிருக்கிறது நான் பார்த்தேன், நைட் பார்த்தேன். தெரிஞ்ச விஷயம் தான். இது மறுக்கிறதுக்கு எதுவும் இல்லை, தெரிஞ்ச விஷயம்தான். யார் காப்பாற்றப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரியும். டேடின்னு சொன்னா மட்டும் காப்பாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி உள்ள இருக்கிறவங்கள நம்ப வைக்கிறாங்க, அவ்வளவுதான் நான் பாக்குறேன். பட் நம்ப வைக்கிறதுனால யூஸ் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம இன்னைக்கு பாக்குறோம். இன்னைக்கு ஜாக்லின் இன்னுமே கொஞ்சம் ஸ்டெபனா இவங்களை எதிர்க்கிறாங்க, சாச்சனாவை எதிர்க்கிறத பாக்குறோம். ஸோ அப்படிங்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு இது இன்னுமே அந்த பொண்ணுக்கு கூடுதலா ஒரு எதிர்ப்புகளை தான் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நான் பாக்குறேன். நீங்க அந்த பொண்ணை வச்சு கண்டென்ட் தேடணும்னு பாக்குறீங்க. அந்த பொண்ணுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, அதை தான் பார்க்கணும் ஃபர்ஸ்ட். நீங்க கண்டென்ட்டை பாக்குறதோ அந்த பொண்ணோட லைஃப்பை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அந்த பொண்ணோட கேரக்டர் கம்ப்ளீட்டா மாறுது. அந்த பொண்ணுடைய லைஃப் ஸ்டைலை விட்டு இது வேற ஒரு லைஃப் ஸ்டைலா இருக்கும்போது இதுக்கு எப்படி அடாப்ட் ஆகணும்னு தெரியாம அந்த பொண்ணு தடுமாறிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல அட்லீஸ்ட் நீங்க ஒரு கைட் பண்ணலாம். இது தப்புமா, இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பேசக்கூடாதுன்னு ஒரு கைட் பண்ணலாம். அதை பண்ணாம எங்களுக்கு கண்டென்ட் தான் முக்கியம், நாங்க இப்படிதான் பண்ணுவோம் அப்படின்னா அது அந்த பொண்ணோட லைஃப் இன்னும் அதிகமா பாதிக்கும்னு நான் பாக்குறேன். எச்சரிக்கைன்னு சொல்லியாச்சு. எச்சரிக்கைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க நாங்க கண்டென்ட் தான் பார்ப்போம், நாங்க யாரோட லைஃப் கெட்டு போனா எங்களுக்கு என்னன்ற ஒரு மைண்ட் செட்ல போறீங்கன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏற்கனவே பிக் பாஸ்ல இருந்து வெளியில யாருக்குமே லைஃப் ஒன்றும் இல்லாம தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கவின் கூட ஒரு 2-3 வருஷம் போராடினாருன்னு தான் நான் பாக்குறேன். 2-3 வருஷம் போராட்டத்துக்கு அவர் போராடி அவர் எஃபர்ட் போட்டதுனாலதான் இன்னைக்கு வெளியில தெரியறாரு கவின். ஏன்னா அதுவும் எனக்கு தெரிஞ்சு பாசிபிள் ரொம்ப கம்மி. சாண்டி மாஸ்டரும் அதே மாதிரி. சாண்டி மாஸ்டரும் வெளியிலயாவது தெரிஞ்சிட்டு இருந்தது இந்த படத்துல கமிட்டாரா அந்த படத்துல கமிட்டாரான்னு. இப்ப அவரை பத்தின நியூஸே இல்லை, ரொம்ப அமைதியா இருக்கு. அவரை பத்தின கம்ப்ளீட்டா அவரை பத்தின நியூஸே எங்கேயும் காணும். ஸோ அப்படி ஒரு நிலைமையில இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நீங்க எல்லாரையும் வச்சுட்டு இருக்கீங்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு இது எங்க கொண்டு போய் விடும் தெரியல. ஒரு கண்டஸ்டன்ட்டும் உருப்படியா இல்லை. ஜூலி அவங்களுடைய கேரக்டர் எவ்வளவுக்கு எவ்வளவு வஸ்டா காட்டினீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த பொண்ணோட கேரக்டர் எவ்வளவு நல்ல கேரக்டர்னு எல்லாருக்கும் தெரியும். வெளியில இவங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட கேரக்டர் எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சது. சாச்சனாக்கு அந்த புரியிற இடத்துல கூட நீங்க சாச்சனை வச்சுக்க மாட்டீங்க, அதுதான் பிரச்சனை. சாச்சனா கம்ப்ளீட்டா அவங்களோட கேரக்டர் இதுதாங்கிற மாதிரி காட்டுற அளவுக்கு நீங்க சாச்சனா கண்டென்ட் இதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அது ரொம்ப தப்பு. ரெண்டாவது, எனக்கு தெரிஞ்சு வர்ஷினி எவிக்ட் ஆக வேண்டிய ஆளே இல்லை. ஏன்னா வர்ஷினியோடைய அவங்க ஸ்கூல் டாஸ்க்ல போடாத எஃபர்ட்டே கிடையாது. அவங்க அவ்வளவு எஃபர்ட் போட்டாங்க ஸ்கூல் டாஸ்க்ல. அவங்களுடைய ஆக்டிங் ஸ்கில் அவ்வளவு அழகா காட்டினாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா அருணோட அவங்க அந்த ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாவே பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு வர்ஷினி வெளியில வரக்கூடிய ஆளே இல்லை. எதுக்கு வர்ஷினியை வெளியில அனுப்புறாங்க அப்படின்னு எனக்கு புரியல. உங்களுக்கு வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் எல்லாம் உங்களுக்கு பலியாடு அப்படின்னா அப்புறம் எதுக்கு வைல்ட் கார்டுன்னு உள்ள அனுப்புனவங்களா? அதுதான் தெரியல. இப்ப நீங்க வைல்ட் கார்டு அனுப்பாம இருக்கிறவங்களை எவிக்ட் பண்ணி அனுப்பி இருந்தாலே பெட்டரா இருந்திருக்கும். இப்ப நீங்க அனுப்பிட்டு இருக்கிறதெல்லாம் அடுத்தடுத்து வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் தான் அனுப்பிட்டு இருக்கீங்க வெளியில. சோ எதுக்காக இது பண்றாங்கன்றது எனக்கு புரியல. இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஏதோ காப்பாத்திட்டு இருக்காங்க, இது பண்றாங்க, சாச்சனாக்கு பேம்பர் பண்றாங்க. அபார்ட் ஃப்ரம் ஆல் தீஸ் அவங்க ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஹரிஷ். அந்த டாப் 5ல சாச்சனாவை கொண்டு வரணும்ன்றது முடிவு எடுத்திருக்காங்க.
ஏன்னா அந்த பொண்ணு வாயிலேயே வந்தது. கொண்டு வர போறாங்களா இல்ல கப்ப தூக்கி நீதான் வின்னர்னு அந்த பொண்ணு கொடுக்கற போறாங்களா இல்ல அப்படி கொடுக்கறதுனா இந்த வீக்கே கொடுத்து இந்த ஷோவை முடிச்சிடலாம் எனக்கு தெரிஞ்சு. இவ்வளவு நாள் இழுத்துட்டு போக வேண்டாம்னு நினைக்கிறேன் நானு. இல்ல ரொம்ப என்ன சொல்றது, ஒரு எரிச்சல கொடுக்கற ஒரு ஷோவா தான் இது போயிட்டு இருக்கு. எவ்வளவு இது பண்ணினாலும், எவ்வளவு ரெவ்யூஸ், எவ்வளவு கமெண்ட்ஸ் படிச்சோம் வந்துட்டு விஜய் சேதுபதி தன்னை மாத்திக்கல அப்படின்னாக்கா இன்னும் அவரை திருத்த முடியாதுன்றதுதான். நீங்க யாரு திருத்தறதுக்குன்னு 4 பேர் வருவாங்க கேள்வி கேட்க. நாங்க ஷோ பாக்குறோம், ஷோ 7 வருஷமா பாத்துட்டு இருக்கோம், இது 8வது வருஷம், எங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, அதை மீட் பண்றதுக்கு ஓரளவுக்காச்சும் பார்டருக்கு வாங்கன்றதுதான் கேக்குறோம். இப்ப நான் இது எதுக்கு நான் சொல்றேன் இந்த 5 பேர் அப்படின்றதுன்னா, சாச்சனா அந்த வார்த்தையை வாயில விடுறாங்க. என்னன்னா, எனக்காக எவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, டாப் 5ல நான் வந்துருவேன்னா அப்படின்னுட்டுன்னு சொல்றாங்க. அந்த நைட்டு கேமரா இதுல வந்துட்டு அவங்க கிளீனா சொல்றாங்க. இது எப்படி அதுன்றது எனக்கு புரியல. இது நம்ம நேத்து பேசிட்டு இருந்தோம். சௌந்தர்யா சாச்சனா 2 பேரையும் அட் எ டைம் வந்துட்டு அவர் சேவ் பண்றாரு. சோ இது ரொம்ப தப்பு, இது தப்பாதான் போகும், மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்ன்றது. சோ அதத்தான் அங்கேயும் சொல்ல வராங்க. அவங்களோட புரிதலும் அதுவா தான் இருக்கு, நம்ம டாப் 5ல வந்துருவோம் அப்படின்றாங்க. இது எப்படி இருக்கு ஹரிஷ்? இது டாப் 5ல வரக்கூடிய கண்டஸ்டண்டா சாச்சனாவை நான் பார்க்கல. நீங்க வந்து அந்த பொண்ணு குடும்ப கஷ்டப்படுது, அந்த பொண்ணு வந்து கஷ்டமான ஃபேமிலி சுச்சுவேஷன்ல இருந்து வந்திருக்காங்கன்னா உதவி பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்லல. நீங்க வந்து கோடி கோடியா சம்பாதிக்கிறீங்க சரி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில, அதுல இருந்து ஒரு 2 கோடி அந்த பொண்ணோட ஃபேமிலிக்கு நீங்க கொடுக்கலாம். இதுல ஜெயிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அந்த பொண்ணுக்கு நீங்க 2 கோடி அந்த ஃபேமிலிக்கு கொடுத்து நீங்க உங்களுடைய எல்லா படத்துலயும் அந்த பொண்ணுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன், என்ன வரப்போகுது? அவ்வளவுதான். அப்பா பொண்ணுன்றீங்கல்ல, ஒரு அப்பாவா அந்த பொண்ணை வந்து தூக்கி விடுங்க. அந்த பொண்ணுடைய லைஃபை வந்து மேம்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி கொடுங்க. நீங்க பிக் பாஸ் ஷோவை தான் நீங்க அதுக்காக பயன்படுத்தணுங்கிற அவசியமே இல்லையா? அந்த பொண்ணுடைய கேம் கூட ஆட மாட்டேங்குது, அதுதான் பிரச்சனை. கேம் ஆடினா கூட பிரச்சனை இல்லை, அந்த பொண்ணுக்கு இந்த கேம் என்னன்னு புரியல. அந்த பொண்ணு ஆக்சுவலா இது எப்படி ஆடணும்னு தெரியல, எல்லார்கிட்டையும் சண்டை போட்டுட்டு இருக்கு அந்த பொண்ணு. இது வெளியில போச்சு அப்படின்னா அந்த பொண்ணுடைய லைஃபே கம்ப்ளீட்டா ஸ்பாயில் ஆகும். ரொம்ப கஷ்டம். இத புரிஞ்சுக்கிறாரா விஜய் சேதுபதி அப்படிங்கிறது எனக்கு இன்னும் புரியல. அவரு என்ன நினைக்கிறாரு, அந்த பொண்ணோட ஃபேமிலி பாதிக்கப்படும், இந்த பொண்ணோட ஃபேமிலி வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. பட் இந்த பொண்ணு வெளியில போனாலே கஷ்டப்படும். இப்போ ஏற்கனவே அந்த பொண்ணோட பேர் ரொம்ப ஸ்பாயில் ஆயிடுச்சு. இப்ப இந்த பொண்ணு வெளியே அனுப்பிச்சாலே அந்த பொண்ணு ரொம்ப பாதிக்கப்படும். அடுத்த 2-3 வருஷத்துக்கு படங்கள் ரொம்ப டவுன் ஆயிடும். அந்த பொண்ணுக்கு லைஃப்ங்கிறது ரொம்ப ஒரு பாசிட்டிவா இருக்காது. ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த பொண்ணு சக்சஸ் தேடி போக வேண்டியதா இருக்கும். அப்படியே அந்த சுச்சுவேஷனுக்கு தள்ளிட்டீங்க அந்த பொண்ணை. இதுக்கு மேலேயும் அந்த பொண்ணை கண்டென்ட்னு சொல்லி நீங்க உட்கார வச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த பொண்ணோட லைஃபை டோட்டலா நீங்க தான் ஸ்பாயில் பண்றீங்க. விஜய் சேதுபதி தான் அந்த பொண்ணோட லைஃப் ஸ்டைல அந்த பொண்ணோட லைஃப் ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கிறது விஜய் சேதுபதி தான். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப இவங்க அந்த என்ன சொல்றது பேம்பர் பண்றேன் அப்படின்னுட்டு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க சாச்சனாக்கு. பட் இது எந்த அளவுக்கு போகும்ன்றது தெரியல. மத்தவங்களும் இது எப்படி இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்றதும் ஒரு புரியாத விஷயமா இருக்கு. ஏன்னா நம்ம 7th சீசன்ல வந்துட்டு நாம எல்லாருமே இன்க்ளூடிங் நம்ம எல்லாருமே குற்றம் சாட்டினது வந்துட்டு மாயாக்கு கமலாசன் வந்துட்டு ஃபேவரட்டிசம் பண்ணினாருன்றது. பட் மாயாவோட எஃபர்ட் எப்படி இருந்தது, ஒவ்வொரு வீக்கும் அது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வாங்கறதுக்காக பண்ணாங்களோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வாங்கறதுக்காக பண்ணாங்களோன்றது அப்பாற்பட்ட பிரச்சனை. சம்திங் she struggled 24/7 வந்துட்டு she struggled a lot. அப்படி மாயா ஒரு என்டர்டெய்னர். அவங்க வந்து சாச்சனாவோட அவங்கள வந்து கம்பேர் பண்ண முடியாது. she is an entertainer. அவங்க வந்து எவ்வளவுதான் அவங்கள கீழே தள்ளினாலும் நான் மேலே ஏறி வருவேன்னு ஒரு என்டர்டெயின்மெண்டா அவங்க ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. அது சண்டேல போய் முடிச்சாலும் சரி, அது வந்து பிரச்சனையானாலும் சரி, கைகலப்பு வரைக்கும் போனாலும் சரி, நான் என்னோட கண்டென்ட் என்டர்டெயின்மெண்ட், நான் அதுல வந்து குறியா இருப்பேன், நான் அதை கொடுத்துட்டு தான் இருப்பேன் அப்படின்னு கடைசி வரைக்கும் நின்னாங்க. அதனாலதான் ஃபைனல் டே வரைக்கும் மாயாவால போக முடிஞ்சது. கண்டிப்பா இதுல எதுவும் பார்ஷாலிட்டி கிடையாது. அவங்களோட ஹார்ட் ஒர்க் இருந்தது, அவங்களோட எஃபர்ட் இருந்தது. இப்ப நம்ம அந்த ஸ்கூல் டாஸ்க கூட சொல்றோம், ஒரு மேத்ஸ் டீச்சரா என்ன அழகா ஒரு பாட்டு பாடி எல்லாம் பண்ணினாங்க. பட் ஒண்ணுமே இல்ல இந்த சீசன்லன்றது 2வது பட்சம். பட் நம்ம லாஸ்ட் சீசன் வந்துட்டு நம்ம என்ன பிளேம் பண்ணமோ, இந்த சீசன் அதை விட படு கேவலமா இருக்குன்றதான் சொல்றதுக்கு நான் வரேன் ஃபர்ஸ்ட். இப்ப இத அடுத்தது வந்துட்டு இப்ப எவ்வளவு மக்கள் நம்மள பாத்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை. அந்த இப்ப சாச்சினா அதை பேசுறப்போ இன்னொரு விஷயமும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோம். இது ஒரு 2 நாள் ஆயிடுச்சு ஆனா நடந்து. இவங்க சாச்சனா என்ன பண்றாங்க, ஒரு 2 பேர் கூட உட்கார்ந்துட்டு பேசுறாங்க. இப்போ சௌந்தர்யாவை பத்தி நாமெல்லாம் நெகட்டிவா பேசிட்டே இருந்தா அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் வெளியில போக்கஸ் ஆகும். சோ அவங்களுக்கு வந்துட்டு சௌந்தர்யா மேல ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் வரும்.
சோ we will start talking negative about சௌந்தர்யான்னு சொல்றாங்க. எனக்கு தெரியல இந்த பொண்ணு ஃபியூச்சர் எப்படி இருக்கும்ன்றது எனக்கு தெரியல. புரிதல் இல்ல. ஒன்றும் இல்லை, சிம்பிளா இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா, சீரியல் பார்க்குறாங்க மக்கள். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்து 90% ஆஃப் வீட்டில் வந்து சீரியல்ஸ் பார்க்குறது வழக்கமாக இருக்கு. சீரியல்ல ஹீரோயினுக்கு வந்து பிரச்சனை கொடுக்கறது ஒரு வில்லியா இருந்தாங்க அப்படின்னா அந்த வில்லி மேல கோவம் வரும் ஆட்டோமேட்டிக்கா. எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து ஹீரோயினை வந்து அவங்க இது பண்றாங்களோ, டம்ப் பண்றாங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து அந்த ஹீரோயினை வந்து பிரச்சனை கொடுக்குறாங்களோ அந்த அந்த அளவுக்கு ஹீரோயின் மேல ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து கொடுப்பாங்க மக்கள்கிட்ட. அந்த ஒரு பாசிட்டிவ் வைப் ஏற்படும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ நீங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து சௌந்தர்யாவை கார்னர் பண்றீங்களோ அவளுக்கு எவ்வளவு பாசிட்டிவ் ஆட்டோமேட்டிக்கா சௌந்தர்யா மேல ஏற்படத்தான் செய்யும். நீங்க அவங்களை கார்னர் பண்ண மக்களுக்கு வந்து நீங்க கார்னர் பண்றதும் தெரியும், மக்கள் உங்களையும் பாக்குறாங்க அவங்களையும் பாக்குறாங்க. நீங்க வந்து நம்ம ஹவுஸ்மேட்ஸ் ஃபுல்லா இந்த மாதிரி ஏதோ ஒன்று பேசுறாங்கன்னாக்கா அது ஓகே, அது எனக்கு. பட் ஆனா இந்த சின்ன பொண்ணுக்கு இவ்வளவு கிரிக்கெட் மைண்ட் இந்த வயசுல வந்திருக்கு அப்படின்னா இதோட ஃபியூச்சர்ல இது என்ன பண்ணும்? இது இல்ல, அது ஒரே ஒரு விஷயம் தான். இது வந்து ஆரம்பிச்ச இடம் நீங்க வந்து அவசரப்படுறீங்க சாட்சுனா அப்படிங்கிற அந்த ஒரு அவ்வளவுதான். இதுல என்ன அவசரப்படுறீங்கன்னு சொன்னது தப்பான்னு எனக்கு தெரியல. ஏன் அவசரப்படுறீங்கன்னு சொன்னா நான் அவசரப்படுறேன்னா நான் மாத்திக்கிறேன்னு சொல்லலாம். ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஆமா, நான் அவசரப்படுறேன், நான் ரொம்ப ரொம்ப ஆர்வ கோளாறா இருக்கேன்னா நான் என்ன மாத்திக்கிறேன் அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிஞ்சு வேலை. இல்ல என்ன வந்து வெஞ்சன்ஸ் வச்சுக்கிறேன். அந்த பொண்ணுக்கு வெஞ்சன்ஸ் வச்சு சொல்ற அளவுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்ல. சௌந்தர்யாவுக்கு உன்னையே இங்க வந்துதான் தெரியும், உனக்கும் சௌந்தர்யாவும் இங்க வந்துதான் தெரியும், ஜெஃப்ரியும் உனக்கு இங்க வந்துதான் தெரியும், ஜெஃப்ரிக்கும் அவனுக்கும் இங்க வந்துதான் உன்னையும் தெரியும். அப்படிங்கிறப்போ இவங்க 2 பேர் மேல மட்டும் உனக்கு கார்னர் பண்ற அளவுக்கு வெஞ்சன்ஸ் வருது அப்படின்னா அது என்ன காரணம்னு எனக்கு புரியல. பட் ஸ்டில் அந்த ஒரு வார்த்தை தான் காரணம், ஒரு வார்த்தை தான் காரணம்னு எத்தனை நாளைக்கு தான் நீங்க இழுத்துக்கிட்டு இருக்க போறீங்க? கண்டென்ட் இல்லைங்கிறதுக்காக இந்த ஒத்த வார்த்தை அந்த சௌந்தர்யா சொல்லிட்டாங்க, அதனால நான் வந்து அவங்கள பண்றேன் இப்படி சொல்றேன், அதனால நான் வந்து அவங்களுக்கு இந்த டாஸ்க் கொடுத்தேன், அதனால நான் இப்படி சொன்னேன். நானு எத்தனை வாரத்துக்கு தான் இதையே எடுத்துக்கிட்டு இருக்க போறீங்க? பாக்குற மக்களுக்கு உனக்கு வலிக்குதான்னு கேட்டுட்டு நான் அதுக்குதான் கொடுத்தேனாக்கா இது வந்துட்டு நார்மல் ஹியூமன் பீயிங் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இது சாடிஸ்ட். இது ஒருத்தனுக்கு வலிக்குதுன்னாக்கா நீ அது ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, நீ முகத்தை திருப்பிட்டு கூட போயிருக்கலாம். பட் உனக்கு வலிக்கணும் தான் நான் அதை கொடுத்தேன்னு சொல்றதே வந்துட்டு சாடிஸ்ட். அது இட்ஸ் நாட் நார்மல். ஒரு நார்மல் ஹியூமன் கிடையாதுன்றத நான் இங்க ரெஜிஸ்டர் பண்ண விரும்புறேன். அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு இதுக்கு மேல அவங்கள பாத்துக்கணும்ன்றத நான் சொல்ல வரேன். நான் இதுல வந்துட்டு இப்ப இன்னொரு விஷயம் என்ன இருக்கு, இப்ப இதை பத்தி பேசிட்டு இருக்கோம் நம்ம, கோர்வையா இது வந்துட்டு இருக்கு. இப்ப அடுத்தது வந்துட்டு இவங்க அன்னைக்கு சாட்டர்டே பத்தி கண்டிப்பா இதை பேசணும். ஏன்னா இவங்க இப்ப சௌந்தர்யா வந்து அழுத அன்னைக்கு வந்துட்டு அவங்க ஓடி போறப்போ அங்க அந்த டாய்லெட் இதுகிட்ட போறப்போ வந்துட்டு ஜெஃப்ரி மட்டும் தான் கூட போய் சமாதானப்படுத்துறாரு. பட் ஆனா விஜய் சேதுபதி எந்த அளவுக்கு அந்த பிக் பாஸையே கெடுத்து வச்சிருக்காருன்றத பாருங்க. இப்போ சாச்சனா உள்ள போயிட்டு அந்த டாய்லெட்ல டோர் க்ளோஸ் பண்ணிட்டு அழறப்போ எல்லாம் லைனா வராங்க, மாத்தி வராங்க, சாச்சுமா சாச்சுமா சாச்சுமான்னு. அப்ப அந்த ஒரு கண்ணீர் மட்டும் தான் பவர்ஃபுல் கண்ணீர். இப்ப இந்த பொண்ணு விட்ட கண்ணீருக்கு என்ன அர்த்தம்? அது எனக்கு அந்த இடத்துல தீபக் மட்டும் மாறுபட்டு இருந்தாருன்னு பார்த்தேன். தீபக் மட்டும் போகலாம். அங்க தீபக் மட்டும் சாட்சினா அழுதாலும் சரி என்ன பண்ணாலும் சரி நான் போக மாட்டேன்னு ஒரே இடத்துல உட்காந்துருந்தாரு. அந்த ஒரு விஷயம் அதோட ஃபேஸ் ரியாக்ஷன் பாத்தியா? அவ அழ ஆரம்பிச்சப்போ ஒரு மாதிரி இப்படி திரும்பிட்டாரு, சலிச்சிட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியுது அது டிராமான்றது நல்லா தெரியுது. சோ அதனால அவர் கொஞ்சம் ஆனஸ்டா இருந்த மாதிரி இருந்தது. இல்ல, பொழுதன்னைக்கு அந்த பொண்ணு அழுதுட்டே இருந்ததுன்னா எப்படி? என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நான் அழுதே நான் காரியத்தை சாதிப்பேங்கிறது அது எப்படி சரியா வரும்? தப்பு பண்ணிட்ட அப்படின்னா ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லலாம், இல்ல நான் தப்பு பண்ணலன்னு நீ சொல்லலாம். தப்பு பண்ணலன்னா அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குன்னு பார்த்து நீ தப்பு பண்ணிருக்கியா இல்லையான்னு பாப்பாங்க. நீ தப்பு பண்ணது ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா சரி நான் மாத்திக்கிறேன்னு சொன்னா முடிஞ்சது வேலை. நான் இந்த மாத்திக்கிறேன், நான் இனிமே அப்படி பேச மாட்டேன், நான் இனிமே அப்படி சொல்ல மாட்டேன், டாஸ்க் எல்லாம் கொடுக்க மாட்டேன், நீ யார் எப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றபடி டாஸ்க் கொடுக்குறேன்னு சொன்னா வேலை முடிஞ்சது. அதை விட்டுட்டு நான் வந்து இப்படிதான், நான் வந்து அழுதுட்டே தான் இருப்பேன், நான் வந்து அழுதா எங்க டாடி என்னை பார்த்துக்குவாரு, எங்க டாடி எனக்கு வந்து எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவார். உனக்காக தான் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு லைன் எல்லாம் ரிமூவ் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். பெண்கள் அணியில அவ்வளவு பிரச்சனை இருக்கிறதுனால ஆண்கள் அணியோட நான் வந்து ஃபேவரா இருக்கேன், அதனால எனக்கு ஆண்கள் அணியோட போறதுக்கு விருப்பம் சொன்னதுனாலதான் என்னமோ அந்த லைன் எல்லாம் ரிமூவ் பண்ணிருக்காங்கன்னு நான் பாக்குறேன். கண்டிப்பா அதுதான் ரீசன். இது வந்து ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. சாச்சனா உள்ள வச்சுட்டு இருக்கிறதுலாம் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல. அந்த பொண்ணு
அந்த பொண்ணோட லைஃப ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காரு விஜய் சேதுபதி. இது அவருக்கு புரியுதா இல்லையாங்கிறதுல எனக்கு தெரியல. இல்ல அந்த பட் அந்த பொண்ணு வெளியில வந்து பண்றாரு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் உனக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காங்க, இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்திருக்காங்க, இதை நீ மிஸ்யூஸ் பண்றன்றது ஏன் அந்த மண்டையில ஏறலன்றதான் நான் கேக்குறேன். நானு இவ்வளவு பெரிய மனுஷன் வெளியில வந்து ரொம்ப கஷ்டப்படும் போது அது மட்டும் கன்ஃபார்மா தெரியுது. நீங்க வந்து எத்தனை ப்ராஜெக்ட் கொடுத்தாலும் சரி, எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்களே உருவாக்கி கொடுத்தாலும் சரி, அந்த பொண்ணோட கேரக்டர் ஸ்பாயில் ஆனதுதான். அதை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த பொண்ணு மீண்டு வர்றதெல்லாம் வந்து அதோட இதுதான், அதோட சாமர்த்தியம். அந்த பொண்ணுக்கு இப்போதைக்கு சாமர்த்தியம் இருக்குமா எனக்கு தெரியல. ரொம்ப கஷ்டம். எப்போ வந்துட்டு நம்ம பேம்பர் பண்ண ஆரம்பிச்சிட்டோமோ எஃபர்ட் போடுறது குறைஞ்சிரும். அது அப்படிதான். மெச்சூரிட்டியே இல்ல அந்த பொண்ணுட்ட. அதுதான் நான் பாக்குறேன். 21 வயசு ஆயிடுச்சு உனக்கு. 21 வயசுல ஒரு பொறுப்பாவது இருந்திருக்கணும். பொறுப்பும் இல்ல, மெச்சூரிட்டி இல்லைங்கிறப்போ அதுவே ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த காலத்துல நீ ஜென்சி கிட்டுங்கிறப்போ 17-18 வயசுல உனக்கு பொறுப்பு வந்தாதான் ஃபேமிலி எப்படி ரன் பண்ணணும்னு தெரிய வரும். 17-18 வயசுல பொறுப்பு இல்லை அப்படின்னா, எனக்கு பாத்துக்கிறதுக்கு எங்க அம்மா இருக்காங்க, எங்க அப்பா இருக்காங்க, இவர் விஜய் சேதுபதி எங்க டேடி இருக்காரு உட்காந்துட்டு இருந்தேன்னா பொறுப்பு இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. வேற எதுவும் சொல்ல மாட்டாங்க. இல்ல இப்ப சாச்சனாவோட பேரண்ட்ஸ்க்கு நான் ஒரு விஷயத்த ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன், தயவு செய்து உங்க பொண்ணை பாத்துக்கோங்க. ஏன்னா வந்துட்டு வலிக்குதான் கேட்டுட்டு நான் அதுக்காக தான் கொடுத்தேன்னு சொல்றது ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் கிடையாது. சோ கைண்ட்லி டேக் கேர் ஆஃப் ஹெல்த்ன்றத நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்க விரும்புறேன். அவங்களுக்கு எப்படியாச்சும் இந்த விஷயம் ரீச் ஆகணும்ன்றத பாக்குறேன். நெக்ஸ்ட் நம்ம வர்ஷினி கிட்ட போலாம் ஹரிஷ். வர்ஷினியோட எவிக்ஷன் வந்து she deserves it தான். அது ஒண்ணு நம்ம தப்பு சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா அவங்க ரொம்ப ஒன்னும் எதுவும் பண்ணலன்ற மாதிரி இருந்தது. போயிட்டு இப்போ அதிகப்படியா ஆடின ரியாவும் வெளியில வந்தாச்சு. இப்ப இவங்க வந்துட்டு அந்த அளவுக்கெல்லாம் பண்ணல, ரொம்ப ஸ்லோ டவுன். அவங்க என்ன சொல்றாங்க, நான் இப்பதான் நான் ஸ்டார்டே பண்ணிருக்கேன்றாங்க. ஸோ ஷி இஸ் வெரி ஸ்லோன்னு தான் சொல்லணும். அவங்க பிக் பாஸ் இது முன்னாடி பார்த்தது இல்ல. பட் எவ்ரி திங் வாஸ் குட். பட் அந்த சிங்கிங்ன்ற அந்த ஒரு டேலண்ட்டை வச்சுட்டு அழகா கொண்டு போயிருக்கலாம். இது வரைக்கும் வந்துட்டு அந்த 1 hour ப்ரோக்ராம்ல அவங்க சிங்கிங்ன்ற ஒரு பார்ட்டை எங்கேயுமே கொண்டு வந்து கொடுக்கல. அது 24/7ல இருந்ததோ என்னமோ, பட் இந்த 1 hourல கொண்டு வரல. சோ அவங்கள பத்தி அப்ப நம்ம மக்களுக்கு எப்படி தெரிய வரும்? இல்ல, நீங்க பாடினாலே கிண்டல் பண்றதுதான் ஆண்கள் அணியுடைய வழக்கமா இருக்கு. யாரோ ஒருத்தர் பெண்கள் அணியில இருந்து பாடினா அவங்களை கிண்டல் பண்றது, கேலி பேசுறது தான் ஆண்கள் அணி சைட்ல வழக்கமா இருக்கு. அப்படிங்கிறப்ப யார் தான் முன் வந்து பாடுவாங்க? ஜெஃப்ரியை தவிர வேற யாரும் பாடக்கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட்ல ஆண்கள் அணி போயிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா ஜெஃப்ரியும் கார்னர் பண்ணுவாங்கன்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா ஜெஃப்ரியும் எனக்கு தெரிஞ்சு அவரோட இண்டிவிஜுவல் கேம் ஆட ஆரம்பிச்சிருக்காரு. சோ எனக்கு தெரிஞ்சு அவரையும் கார்னர் பண்ண ஆரம்பிப்பாங்க இனி போற போக்குல. அப்படிங்கிறப்போ ஜெஃப்ரியும் அடக்கிடுவாங்க, ஜெஃப்ரியும் பாட விடாம பண்ணுவாங்கன்னு தான் நான் பாக்குறேன். அந்த இடத்துலயாவது நீங்க தம்பி அப்படிங்கிற முறை, தம்பின்னு நீங்க சொல்றீங்களே விஜய் சேதுபதி, அந்த இடத்துலயாவது நீங்க வந்து ஜெஃப்ரிக்காக பேசுவீங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இன்னுமே இருக்கு. ஏன்னா ஒரு நேரத்துல கார்னர் பண்ணுவாங்கங்கிற எண்ணம் எனக்கு ஏற்படுது. எப்படியும் வந்து தனக்கு பாதிப்புன்னா அடுத்தவங்களை கீழே தள்ளி விட்டு மேல வர்றதுக்கு தான் பார்ப்பாங்க. அதுதான் வந்து ஆண்கள் அணியோடைய எண்ணமா இப்போ வரைக்குமே இருக்கு. யாருமே அவங்க செஞ்ச தப்ப யாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்ல. எல்லாரும் அடுத்தவங்க மேல பழிய போட்டு போறதுக்கு தான் தயாரா இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்போ ஜெஃப்ரி கிட்ட அந்த ஒரு கேரக்டர் மாறி இருக்கு. ஜெஃப்ரியோட கேரக்டர் இப்போ உண்மையான கேரக்டர் எனக்கு தெரிஞ்சு வெளியில வந்துட்டு இருக்கு. இவர் வந்து தன்னை ப்ரூவ் பண்றதுக்காக தன்னுடைய மொத்த டேலண்ட்டும் இறக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படிங்கிறப்போ நீங்க அவரு கார்னர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். எக்ஸ்பெக்ட் பண்றது அதான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா ஒருத்தர் தன்னோட கம்ப்ளீட் டேலண்ட்டை போடும்போது டீம் எஃபர்ட் காலி ஆயிடும். தன்னோட சிங்கிள் பர்சன் அவர் போடுற எஃபர்ட் மட்டும் தான் வெளியில வரும். டீம் எஃபர்ட் காலி ஆகுதுங்கிறப்போ டீமுக்கு ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லி அவரை கார்னர் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. அந்த இடத்துல ஜெஃப்ரி மாட்டிக்குவாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு. அது விஜய் சேதுபதி என்ன கேட்க போறாரு, எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போறாரு எனக்கு தெரியல. மேபி சாச்சனாவுக்கு வந்து ஜெஃப்ரியை பிடிக்காதுங்கிறதுனால ஜெஃப்ரி கார்னர் பண்ணது சரிதான்னு சொல்லுவாரோங்கிற எண்ணமும் எனக்கு இருக்கு. ஏன்னா கம்ப்ளீட்டா சாச்சனான்னு போயிட்டு இருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா சாச்சனா மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கு, அதை பத்தி பேசுங்கன்னு பிக் பாஸ் டீம் சொன்னா, நான் வரமாட்டேன்னு சொன்னா கூட நீங்க ஆச்சரியப்படுத்திக்கலாம். ஹாஸ்பிட்டல் நான் வரமாட்டேன்னு சொன்னது கூட ஆச்சரியப்படுத்திக்கலாம். ஏன்னா அவ்வளவு சாச்சனாக்கு வந்து நீங்க அவ்வளவு கேர் எடுத்துக்கிறீங்க. கேர் எடுத்துக்கிறது பிரச்சனை இல்லை, பட் அந்த பொண்ணுக்கு வந்து புரிய வைக்கணும். அந்த பொண்ணு பண்ற தப்பெல்லாம் புரிய வைக்கணும். புரிய யாருக்குமே பிரச்சனை கிடையாது. உங்க வீட்டுல கூட்டிட்டு போய் உட்கார வச்சு எடுத்துக்காங்க, அதுக்கு யாரும் நம்ம அப்ஜெக்ஷன் சொல்ல போறது இல்லை. இப்படி வந்துட்டு ஒரு பப்ளிக் ஒரு ப்ரோக்ராம்ல வந்துட்டு இதை பண்ணிட்டு இருக்க வேண்டாம். நேத்திக்கு இந்த சென்ட் ஆஃப் நடந்தது. லைக் சௌந்தர்யா, ஜாக், இவர் ஜெஃப்ரி அண்ட் ரயான் ரொம்ப அழகா பண்ணினாங்க. அது இது வரைக்கும் யாருக்குமே பண்ணல. திஸ் வாஸ் வெரி நைஸ். அவங்க 4 பேர் சேர்ந்து பாடினது
அது வர்ஷினிக்கும் வந்துட்டு கொஞ்சம் அது நல்ல ஒரு இதுவா இருந்தது. ஹியோ பண்ணிட்டு லாஸ்டா அட்லீஸ்ட் இவங்க 4 பேரை நம்ம சம்பாரிச்சு வச்சிருக்கோன்ற அந்த ஒரு பெருமிதத்தோட அவங்க வெளியேறின மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. வர்ஷினி வந்து அந்த வைப், அந்த 4 பேர் இருந்தப்போ 4 பேரோட இருந்தப்போ அந்த வைப் நல்லா இருந்தது வர்ஷினி கிட்ட. சௌந்தர்யா, ஜாக்லின், வர்ஷினி 3 பேரும் சேர்ந்து அந்த விஜய் படத்துல வர ஏமுச்சி மண்டையில சொல்றங்குது அந்த பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஸ்டெப் போட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நைட் ஒரு 11:30-12 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல டான்ஸ் ஸ்டெப் போட்டாங்க. அது பார்க்கறதுக்கே ரொம்ப வைபிங்கா இருந்தது. ஏன்னா இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு கார்னர் பண்ற ஆளுங்க எல்லாம் உள்ள இருக்கும்போது இவங்க 3 பேர் ஒன்னா இருந்து வைப் பண்றது பார்க்கறதுக்கு அழகா இருந்தது. அந்த வைப் கண்டினியூ ஆகும் தான் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. பட் நீங்க வந்து ஜாக்லின், சௌந்தர்யாவோட சேர்ந்துட்டீங்க, வேற வழி கிடையாது, உங்களை கார்னர் பண்ணி தான் ஆவாங்க. கார்னர் பண்ணி தான் ஆகணும். இதுல வந்து என்னன்னா சௌந்தர்யா வந்துட்டு அவங்க கிளம்புறப்ப அந்த சோகத்துல தான் இருந்தாங்க. அங்க வெளியில போனதுக்கு அப்புறம் அந்த பாட்டெல்லாம் உற்சாகமா பாடினாங்க, கொண்டாங்க. அந்த நாயின்ற வார்த்தை அவங்க காதுல எதிரொலிக்கவே இல்லை. வர்ஷினி லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு நாயை ஒரு கம்பாரிசன் கொடுத்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு சௌந்தர்யாவை சொன்னது அவங்க மைண்ட் பண்ணவே இல்லை. அதுதான் சௌந்தர்யா. நீங்க வந்து விஷாலே வந்து தப்பு பண்ணாரு நீங்க சொன்னாலும் விஷாலையும் மன்னிக்க கூடிய இடத்துலதான் சௌந்தர்யா இருப்பாங்கன்னு பாக்குறேன். சில விஷயங்கள் விஷால் கிட்ட முரண்பாடலாம். நீ வந்து என்னை பத்தி பின்னாடி பேசுறது நீ பாட்டு முன்னாடி பேசலாம், என்கிட்டே டைரக்டா வந்து கேட்டா நான் சொல்லிடுவேன் அப்படிங்கிற ஒரு இதுல பேசலாம். பட் வந்து எனக்கு தெரிஞ்சு விஷாலையும் கூட மன்னிக்கிற தன்மையில தான் சௌந்தர்யா இருப்பாங்கன்னு பாக்குறேன். ஏன்னா அதுதான் அவங்க கேரக்டர். கண்டிப்பா இருக்கும். பேசிட்டாக்க கண்டிப்பா அதெல்லாம் முடிச்சுட்டா போங்கயா வேற வேலை பார்க்கலான்ற மாதிரி போற ஆள் தான். பட் சவுண்டோட அந்த ரியாக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே ஹரிஷ், நேத்திக்கு இதெல்லாம் பார்த்தோம். இப்ப ஃபார்வர்டா இப்ப இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். இன்னைக்கு ப்ரோமோ ரொம்ப பயங்கரமா இருந்தது. எவிக்ஷன் ஓப்பன் நாமினேஷன் போட்டிருக்காங்க. அதுல உங்களுக்கு வேண்டான்றதெல்லாம் வந்துட்டு நல்ல பேப்பரை நல்லா சுருட்டி கிருட்டி எவ்வளவு கோவம் இருக்கோ மொத்தத்தையும் கசக்கி கசக்கி வெளியில போடுறாங்க. தீபக் வந்துட்டு சாச்சனாக்கி இதுக்கு மேல நீங்க வேண்டான்ற மாதிரி தான் போடுறாரு. அது எப்படி இருந்தது ஓப்பன் நாமினேஷன்? சாச்சனா, மஞ்சரி 2 பேருமே வேணாம்னு நான் டபுள் எவிக்ஷன் போடுங்க, 2 பேரும் வேணாம்னு சொல்லுவாங்க. நான் மஞ்சரி வந்து ஒரு பாசி ஸ்டைல்ல போறாங்க. மஞ்சரி வந்து முத்துக்குமாரனை காப்பி பண்ண பார்த்தாங்க. முத்துக்குமாரன் கேப்டனா இருந்தப்ப அவர் எப்படி இருந்தாலும் அதை காப்பி பண்ணணும்னு பார்த்தாங்க. பட் அது ஒர்க் அவுட் ஆகல. முத்துக்குமாரன் ஸ்டைல்ல நீங்க போலாம், பட் நீங்களே முத்துக்குமாரன் மாதிரி மாறிடணும்னு நினைக்கிறது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதைத்தான் மஞ்சரி ட்ரை பண்ணாங்க, ஒர்க் அவுட் ஆகல. சாட்சினா வந்து அனுப்புனா அந்த பொண்ணோட லைஃப் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இல்லைன்னா அந்த பொண்ணோட லைஃப் ரொம்பவே ஸ்பாயில் ஆயிடும். ஏற்கனவே அந்த பொண்ணுக்கு பேர் இல்லை, கெட்டு போய் கிடக்குது. இதுல நீங்க வந்து சாட்சினா இன்னும் உள்ள வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ டபுள் எவிக்ஷன்னா இவங்க 2 பேரும் அனுப்பணும் அப்படிங்கிறத நான் பார்ப்பேன். அண்ட் அதைத்தான் எல்லாரும் பிரதிபலிக்கிறாங்க அப்படின்னு நான் பாக்குறேன். ஸோ அதனால தீபக் அவர்கள் வந்து சாச்சனாவை சொல்றது எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா சாச்சனாவை பத்தி புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த பொண்ணு எது சொன்னாலும் கேட்காது, எல்லாத்துக்கும் அழுதுகிட்டே இருக்கு, எல்லாத்துக்கும் அழுதே சாதிக்குதுங்கிறது புரிஞ்சுக்கிட்டாரு. அண்ட் அந்த வீட்டுல முத்துக்குமரனுக்கு அகேன்ஸ்டா கம்ப்ளீட்டா எல்லாருமே இருக்காங்கிறப்போ சாச்சனா முத்துக்குமரனோட ரொம்ப க்ளோஸ்ல இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல முத்துக்குமரனுக்கு அகேன்ஸ்டா இருக்க எல்லாரும் சாச்சனா வேணும்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா சாச்சனாவால முத்துக்குமரனோட கேம் தான் ஸ்பாயில் ஆகும். அவங்க வந்து ஓவர் ஷேடோ பண்ணுவாங்க முத்துக்குமரன். ஸோ அந்த ஓவர் ஷேடோ பண்ணினா பாய்ஸ் டீமுக்கு ரொம்பவே அது பாதிப்பு ஏற்படுத்தும்னு இவங்க எல்லாரும் நினைக்கிறாங்க. என்னதான் வந்து அந்த கோட்டை எடுத்தாலும் கூட இவங்களுக்கு அந்த எண்ணம் எல்லாருக்குமே இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். ஸோ அதனால கம்ப்ளீட்டா எல்லாரும் அவங்கவுங்க தனி கேமை கொடுக்கணும் அப்படிங்கறத எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அந்த இடத்துல முத்துக்குமரன் ஓவர் ஷேடோ பண்ற மாதிரி யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு பாக்குறாங்க. ஸோ அதனால சாச்சனா வெளியில போகணும்னு நினைக்கிறது ஒன்றும் பெரிய தப்பு இல்லைன்னு நான் பாக்குறேன். இதுல ரொம்ப பெரிய 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 ஆச்சரியமான விஷயம் என்னன்னா சௌந்தர்யா யாருமே சூஸ் பண்ணல அந்த இடத்துல. அது எப்படி இருந்தது அது? ஏன்னா சௌந்தர்யான்னு குதிச்சுட்டு இருந்தாங்க எல்லாரும். இப்ப பார்த்தா சௌந்தர்யா பேரே இல்ல, 0 ஓட்ஸ் அதுல. எல்லாருக்கும் சௌந்தர்யா பத்தி நல்லா தெரியுது. சௌந்தர்யாவுக்கு வந்து வெளியில நல்ல சப்போர்ட் இருக்குன்னு எல்லாருக்கும் நல்லா தெரியுது. சௌந்தர்யா வெளியில போக மாட்டாங்க அப்படிங்கறதும் எல்லாருக்கும் நல்லா தெரியுது. அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா பேரை எல்லாரும் அவாய்ட் பண்றாங்க அப்படின்னு தான் பாக்குறேன். பட் சௌந்தர்யாவை தாண்டி உங்களுக்கு வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை. ஒரு பக்கம் சாச்சனா, இன்னொரு பக்கம் மஞ்சரி. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து தெரிஞ்ச பெய்யா தெரியாத பிசாசான்னு சொல்லுவாங்க. நம்ம இலங்கை அதிபர் தேர்தல் டைம்ல எல்லாம் தெரிஞ்ச பெய்யா தெரியாத பிசாசான்னு ஒரு டாபிக் வந்துச்சு. அதுல ராஜபக்சே செலக்ட் பண்றதா இல்ல வந்து புதுசா ஒரு பிரதமர் அதிபர் செலக்ட் பண்றதாங்கிற டாபிக்ல பேசுவாங்க. அது மாதிரி தெரிஞ்ச பெய்யா தெரியாத பிசாசாங்கிறப்போ
தெரியாத பிசாசு அனுப்புறதே பெட்டர், தெரிஞ்ச பேயோட இருந்துடலாம், நம்ம தெரியாத பிசாசு எவ்வளவு பெட்டருங்கிற மாதிரி ஒரு இது போறாங்க. இது வந்து நான் சொல்றது எதுக்குன்னா அவங்களுடைய மைண்ட் செட் அப்படி இருக்குன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா தெரிஞ்ச ஆளுங்களோட நம்ம வந்து பழகிடலாம், ரொம்ப இதா போயிடலாம். பட் வந்து எப்ப என்ன மாதிரியான கேரக்டருக்கு மாறுவாங்கன்னே தெரியாத 2 பேர் வந்து சாச்சனா, மஞ்சரி. ஏன்னா 2 பேருக்குமே அவங்க என்ன கேரக்டர்ல இருக்காங்கன்னு 2 பேருக்கும் தெரியல. அப்படிதான் வந்து அவங்க கேமே போயிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் அணைச்சா கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சிருக்கலாம். அதனால இவங்க 2 பேரும் தான் டார்கெட் பண்றாங்க எல்லாரும். ஆனா சௌந்தர்யாவை டார்கெட் பண்ணதுக்கு இன்னொரு ரீசன் மக்களுடைய ஆதரவு சௌந்தர்யாக்கு இருக்குங்கிறதும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாருமே. அதனால சௌந்தர்யா நாமினேட் பண்ணி ஒன்னும் யூஸ் இல்லங்கிறதும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அது ஒண்ணு. இப்ப நீ சொன்ன மாதிரிதான் தெரிஞ்ச பேயா பிசாசானது, பேய் பிசாசு எதுவா இருந்தாலும் ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. என்ன தெரியாத தேவதையே வேண்டான்ற அளவுக்கு தான் இருக்காங்க. புதுசா யாராச்சும் வந்து இன்னும் குட்டையை குழப்பி விட்டு போற மாதிரி எல்லாம் இருக்க வேண்டான்ற பாக்குறாங்க. இருக்கிறதுல இந்த டபுள் எவிக்ஷன் எல்லாம் பண்ணி இந்த மாதிரி சும்மா அன்வான்ட் லக்கேஜிங் எல்லாம் வெளியில அனுப்பிட்டாக்க பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் ப்ரோமோ நீ பார்த்திருப்ப நினைக்கிறேன். செகண்ட் ப்ரோமோல ஆனந்தி என்னமோ லெக்சரர் மாதிரி வந்துட்டு ஒரு லெக்சர் கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க இது பண்ணினா நல்லா இருக்கும், அவங்க அதை பண்ணினா நல்லா இருக்கும்னுட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா தான் என்ன பண்ணணும்னு இன்னுமே அவங்களுக்கு தெரியல. அடுத்தவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. அந்த ப்ரோமோ எப்படி இருந்தது? ஆனந்திக்கு வந்து அவங்களுடைய கேம் இன்னும் ஆட ஆரம்பிக்கல. ஆனந்தி ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் நல்லா பண்ணாங்க, அப்புறம் 3rd வீக் ரொம்ப டவுன் ஆனாங்க. 4th வீக் ஏதோ பண்ணாங்க, வெளியில தெரிஞ்சாங்க. அவங்களுடைய கேம் தனித்திறமை காட்டினாங்க, வெளியில தெரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஆள் எங்க இருக்காங்கன்னு தெரியல. பிக் பாஸ் வீட்டில் தான் இருக்காங்களான்னு கேள்வி கேட்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. திடீர்னு நான் தான் வந்து சட்டம் போடுவேன், நான் தான் வந்து எல்லாருக்கும் வந்து பாசி அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல போனாங்க. அதை முத்துக்குமாரன் கம்ப்ளீட்டா ஆஃப் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஆளே எங்க போனாங்கன்னு தெரியல. மஞ்சரி வந்ததுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா ஆஃப் ஆனாங்க. மஞ்சரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது, மஞ்சரி வந்தா ஆனந்தி வந்து கம்ப்ளீட்டா ஆஃப் ஆயிடுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணது. பட் அதை மஞ்சரி சரியாவே பண்ணிருக்காங்கன்னு தான் நான் பாக்குறேன். ஸோ அதனால ஆனந்தி அவங்களுடைய கேமை கான்சன்ட்ரேட் பண்ணா பெட்டரா இருக்கும். மற்றவங்க கேம் எப்படி ஆடுறாங்க ஆடலாங்கிறத தாண்டி அவங்க கேம்ல கான்சன்ட்ரேட் பண்ணா அவங்களுக்கு வந்து பெட்டரா இருக்கும். இல்ல நான் வந்து சும்மா ஒரு 10 நாள் 20 நாள் தான் வீட்டுல இருக்கிறதுக்கு வந்திருக்கேன், ஒரு 60 நாள் வந்து இருந்துட்டு அந்த அமௌண்ட் பாக்ஸ் வச்சதுக்கு அப்புறம் அந்த அமௌண்ட்டை தூக்கிட்டு நான் வெளியில வந்துருவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா உங்களுடைய மைண்ட் செட் அதுதானே, நீங்க அப்படியே போங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆனந்தி கிட்ட பேசி எந்த யூஸும் இல்லைன்னு தான் நான் பாக்குறேன். எல்லாருமே ஆனந்தி கிட்ட பேசிட்டாங்க. நீங்க வந்து யாரையும் பேச விட மாட்டேங்கிறீங்க, நீங்க உங்களுடைய கருத்தை தான் வந்து ஸ்டபனா முன்வைக்கிறீங்க. மற்றவங்க பேசுறது கேட்டுட்டு நீங்க உங்க கருத்தை முன்வைங்க, அது தப்புன்னா நாங்க மாத்திக்கிறோங்கிற அந்த கருத்தை எல்லாருமே சொல்லிட்டாங்க. பட் ஆனந்தி அதை கேட்கிற இடத்துல இல்லைன்னு நான் பாக்குறேன். ஸோ அதனால ஆனந்தி கிட்ட யார் பேசியும் யூஸ் இல்லைன்னு தான் பாக்குறேன். அப்படிங்கிறப்போ ஆனந்தி சொல்லி மற்றவங்க கேட்பாங்களான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா இதுல விஜய் டிவிக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் வைக்கிறோம். ஒரு ஆப்ளிகேஷன் எதுவா இருந்தா எப்படி வேணா நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க வந்துட்டு நீங்க கொடுக்குற காசுக்கெல்லாம் யாரும் வர்த்தா அங்க பிளே பண்ணல. சோ நீங்க எந்த பேசியிருக்கீங்களோ அதுல ஒரு 25 to 30% கொடுத்தா போறோன்றதுதான் என்னோட ரிக்வெஸ்டாவே இருக்கு. தே ஹாவ் டு டூ திஸ். ஏன்னா ஒன்னும் அந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்ட் யாருமே பண்ணல. அடுத்தது வந்துட்டு தேர்ட் ப்ரோமோ ஹரிஷ். தேர்ட் ப்ரோமோல வந்துட்டு இந்த கிராசரிஸ் அந்த ரேஷன் இது வந்தது. அது ஆக்சுவலி எப்படி பிரிச்சிருக்காங்க அது 2 பேரையும்? 2 பேரையும் பிரிச்ச மாதிரி நான் பார்க்கல. பட் 2 பேர்ட்டையும் வந்து ஒரே மாதிரி தான் நீங்க வந்து கிராசரிஸ் கொடுங்கன்னு கேட்ட மாதிரி தான் இருக்கு. 2 பேரும் 2 தரப்புல இருந்தும் எது தேவை எது தேவையில்லைன்னு அவங்களா பிரிச்சுக்கிறாங்கன்னு தான் பாக்குறேன். பட் டீ காஃபி வந்து அத்தியாவசிய தேவைங்கிறாங்க ஜாக்லின். சாச்சனாவும் அது வந்து சாச்சனா எதுக்கு அத்தியாவசிய தேவைன்னு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. பட் வந்து ஜாக்லின் சொல்ற அந்த டீ காஃபி அத்தியாவசிய தேவையை அக்செப்ட் பண்ணிக்கலாம். டீ காஃபி அத்தியாவசிய தேவை தான், அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து மார்னிங் வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்கறது, ஓரளவு ஸ்ட்ரென்த் கொடுக்கறது வந்து உங்களுக்கு டீ ஆர் காஃபி தான். அது இல்லைன்னா வந்து சில பேருக்கு எல்லாம் வேலையே ஓடாது அன்னைக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ அதை கூட உங்களால வந்து சரியா பண்ண முடியாது, அதை கூட உங்களால சரியா வந்து லிஸ்ட்ல எழுத முடியாதுன்னா அது என்னன்னு சொல்றது எனக்கு தெரியல. சாச்சனா இந்த விஷயத்துல கொஞ்சம் அமைதியா இருக்கிறது நல்லது. கிராசரிஸ் வந்து செலக்ட் பண்ற விஷயம்ல கொஞ்சம் அமைதியா இருக்கிறது நல்லது. ஏன்னா ஏற்கனவே நீங்க வந்து எல்லா விஷயத்திலும் நீங்க வந்து தேவையில்லாம தலையிடுறீங்கிற ஒரு இது இருக்கு, டாக்ஸ் இருக்கு. அதை நீங்களே வந்து ஆமா நான் அப்படிதான் தலையிடுவேன், நீங்களே ஏன் போய் வழியா போய் நீங்களே வாங்கிக்கிறீங்க இந்த பேரை. நீங்க அமைதியா இருக்கலாம். சாச்சனா கொஞ்ச நாள் அமைதியா இருந்தா அந்த பொண்ணோட பேர் டேமேஜ் ஆன பேர் ஆட்டோமேட்டிக்கா அதுவே சரியாயிடும் தான் நான் பாக்குறேன். நீங்க வந்து பேச பேச என்ன ஆகுதுன்னா
பாக்குற எல்லாருக்கும் போரிங்கா இல்லாம எரிச்சலா ஏற்படுத்துது. போரிங்கா இருந்தா கூட பரவாயில்ல, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி பாக்குறோன்றோம். ஆனா எரிச்சலா இருக்கு, பாக்குறதுக்கு சகிக்கல, அந்த மாதிரி இருக்கு. சோ இப்ப இது உள்ள இருக்கிற அந்த நடுவுல இருந்த கோட்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க. சோ யார் வேணா எப்படி வேணா போலாம் வரலான்ற மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருக்கு. இப்போ சமையல் எல்லாம் எப்படி ஹரிஷ், ஒன்னா பண்றாங்களா இல்ல லெஃப்ட் சைடு ரூம் ரைட் சைடு ரூம் தனியா பிரிச்சிருக்காங்களா? லெஃப்ட் சைடு ரைட் சைடு தான் போயிட்டு இருக்கு இப்போ வரைக்குமே. அந்த சைடு ரூம் இந்த சைடு ரூம் தான் தனித்தனியா தான் போயிட்டு இருக்கு. பட் அவங்களுக்குள்ள பிரிச்சுக்கிறாங்க, யார் பண்ணலாம் யார் பண்ணக்கூடாதுங்கிற அந்த பிரிச்சுக்கிறாங்க, பிரிச்சு ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்கன்னு தான் பாக்குறேன். அந்த வகையில ஒரு புரிதல் இருக்கு எல்லாருக்கிட்டையும். ஸோ அது வந்து பெட்டரா போறதை தான் நான் பாக்குறேன். மற்றபடி கேம் டாஸ்க்ல இன்னுமே வந்து பெரிய அளவுல யாரும் ஈடுபாடு காட்டல அப்படின்னு நான் பாக்குறேன். அந்த ஈடுபாடு காட்டலாம் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நீங்க வந்து எவ்வளவுதான் கிரியேட்டிவ் டீம் வந்து உங்களுக்கு வந்து புதுசு புதுசா கிரியேட்டிவா ஐடியாஸ் கொடுத்தாலும் கண்டஸ்டன்ஸ் அதை வந்து சரியா யூஸ் பண்ணாதான் அது வந்து பாக்குறவங்களுக்கு புதுசா தெரியும். இல்லைன்னா இதுல இவங்க இப்படிதான் பண்ணுவாங்கன்னு ஒரு முடிவுக்கு கண்டஸ்டன்ஸே வந்துருவாங்க. இல்ல இன்னைக்கு நாமினேஷனே வந்து கிரியேட்டிவ் டீம் ரொம்ப நல்லா இருந்தது. என்ன வேணுமோ பண்ணிட்டு அந்த டோரை வேற ஓபன் பண்ணிட்டு எடுத்து அவ வெளியிலேயே விசிறி அடிக்கிற மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ லெட்ஸ் see டுடே எப்படி போகுதுன்றது. ஏன்னா இப்ப அந்த கோடு எடுத்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரி டாஸ்க் கொடுக்குறாங்க, டாஸ்க் இருக்கா இல்லையா ஒண்ணுமே தெரியல நம்மளுக்கு. இந்த வாரம் டால் சம்பந்தப்பட்ட டாஸ்க் வரும், பொம்மை சம்பந்தப்பட்ட பொம்மை சம்பந்தப்பட்ட டாஸ்க் பண்றாங்க. அந்த டால் டாஸ்க் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் அந்த கம்ஃபர்ட் ஜோனை உடைக்குதுன்னா ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா அந்த கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சு விட்டுச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் வெளியில வரப்போறது ரஞ்சிதா தான் இருப்பாரு. கண்டிப்பா ரொம்ப பெரிய கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்காரு. அவர் வந்து யாரையுமே பகச்ச கூடாது, யார்ட்டையும் எந்த கெட்ட பேரும் வாங்கக்கூடாது, யாரையும் நம்ம வந்து தராதும் பேசக்கூடாதுங்கிற ஒரு கேம்ல ஓடிட்டு இருக்காரு. அப்படி கேம் ஆடவே முடியாது பிக் பாஸ் வீட்ல. நீங்க அப்படி கேம் ஆடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மக்களுக்கு தெரியாது. நீங்க ஒரு டைரக்டரா ஒரு நடிகரா உங்களை வந்து எல்லாரும் ஒரு இடத்துல வச்சிருக்காங்க, ஒரு டாப் லெவல்ல உங்களை தூக்கி வச்சிருக்காங்க. நீங்களே உங்களை வந்து கீழே கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. நான் அப்படிதான் பாக்குறேன். ஏன்னா நீங்க வந்து உங்களுடைய கேம் ஆடணும். நீங்க உங்களுடைய கேம் ஆடாம நீங்க ரொம்ப அமைதியா இருக்கீங்க. அது ரொம்பவே தப்பு. கேட்க வேண்டிய இடத்துல கேட்கணும், பேச வேண்டிய இடத்துல பேசணும். அதை வந்து தவற விட்டுறாரு எனக்கு தெரிஞ்சு. அது ரொம்பவே தப்பு. ரஞ்சித் அவர்கள்ட்ட அந்த ஒரு பெரிய டிராபேக் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச இந்த டால் கேம்லாம் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரொம்பவே வெளியில தெரிய போற ஒரு கேரக்டர் அவர் தான் இருக்க போறாருன்னு நான் பாக்குறேன். ஸோ அதனால ரஜித் அவர்களுக்கு ஒரு பெரிய டிராபேக் இருக்கும். அதுக்கு அடுத்து நிறைய பேர் இருக்காங்க. ஆனந்தி வருவாங்க, ஆனந்தியோடைய கேம் வெளியில தெரியும். அதுக்கப்புறம் நிறைய இருக்காங்க சொல்றதுக்கு. சாச்சனாவே வந்து அவங்களுடைய உண்மையான கேரக்டர் என்னங்கிறது வெளியில தெரியறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு இந்த கேம் டாஸ்க்ல. ஸோ அதனால வந்து அந்த டால் கேம் வந்து அவசியம்னு நான் பாக்குறேன். பட் வந்து அது எந்த அளவுக்கு சுவாரஸ்யமா கண்டஸ்டன்ஸ் கொண்டு போறாங்கன்னு எனக்கு தெரியல. இது சிங்கிள் எவிக்ஷன் இல்ல டபுள் எவிக்ஷன் இல்ல, நீங்க ட்ரிபிள் எவிக்ஷன் வச்சா கூட வர்த்தான ஆளுங்க வெளியில போறதுக்கு ரெடியா இந்த வீக்கே டபுள் எவிக்ஷன் தான் சொல்றாங்க. இந்த வீக்கே டபுள் எவிக்ஷன் தான் சொல்றாங்க. பட் டபுள் எவிக்ஷன் இல்லாம சிங்கிள் எவிக்ஷன் பண்ணிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அதுதான் என்னன்றது அது கூட யாரும் அனுப்பணுமோ அவங்களை அனுப்பாம வருஷம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இல்ல இதுல தர்ஷிகா எல்லாம் கூட என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பவித்ரா என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒண்ணுமே தெரியல. எனக்கு தெரிஞ்சு டோட்டலா அதுங்க எல்லாம் வெளியில அனுப்பிட்டு வேற யாரும் புதுசா அனுப்பினா கூட பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த டால் டாஸ்க்னு பாக்குறப்போ வந்துட்டு நம்ம லாஸ்ட்ல அதுக்கு முன் சீசன் எல்லாம் வந்துட்டு ரொம்ப நினைச்சு பாக்கணுமா இருக்குது. அந்த நிரூப் விளையாடினது, ஐக்கி பெரி அவங்க விளையாடினது, இப்ப அசீம் தனலட்சுமி எல்லாம் விளையாடி அதுக்கு ஒரு குறும்படம் எல்லாம் போட்டு ரொம்ப அழகா இருந்தது. யாரு யாரு யாருன்னுட்டு அந்த அளவுக்கு இருந்தது. பட் இந்த டாஸ்கை எப்படி கொண்டு போறாங்கன்னு தெரியல. இவ்வளவு நாள் ஆச்சு ஒரு குறும்படம் கூட போடல. அட்லீஸ்ட் அந்த நைட்ல நடக்கிற அந்த குறும்படம் போற அளவுக்கு கண்டென்ட் கொடுக்கறாங்களா கண்டஸ்டன்ஸ்? இல்ல அட்லீஸ்ட் அந்த நைட்ல பிரியாணி எடுத்தது சரி. இப்ப இந்த ஜாம்னு ஒரு இஷ்யூ வந்தது இல்ல, உங்க மேல தப்பு இல்ல, ஜாம் போட வேண்டியது தானே, யாரு அத்தனை எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அதையாச்சும் போட்டிருக்கலாம்ல. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு. ஒரு குறும்படமும் இல்ல, இவர் படமும் ஓட மாட்டேங்குது. இதுல குறும்படம் எங்கிருந்து ஓட போகுதுன்னு தெரியல எனக்கு. சோ லெட்ஸ் see டுடே என்ன டால் டாஸ்க் என்னன்றத பார்க்கலாம். இந்த நாமினேஷன் எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்குது, அதுக்கப்புறம் அவங்களோட ஃபீட்பேக் எல்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு நாளைக்கு பேசுவோம் ஹரிஷ். கண்டிப்பா. நன்றி. நன்றி.